ஓலை 1. நான் இன்று புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறேன். நான் என்னுடைய பழைய நிலையிலிருந்து வெளியே வருகிறேன். தோல்விகளாலும் அற்பத்தனமான முயற்சிகளாலும் நிறைந்த என் பழைய காயங்களிலிருந்து வெளியே வருகிறேன். நான் புதிதாக பிறந்த இடம் ஒரு பெரிய திராட்சை தோட்டம். இங்கே எல்லாருக்கும் பழங்கள் இருக்கின்றது. என்னுடைய இந்த தொழிலில் வழி வழியாக வந்த அறிவாளிகளும் ஆற்றல் பெற்றவர்களும் விட்டு சென்ற ஞானங்களை இந்த தோட்டத்தில் இருக்கும் பெரிய பலன்களிலிருந்து நான் பெறுகிறேன். அந்த ஒவ்வொரு திராட்சை பழத்தில் இருக்கும் சுவையை சுவைத்து அதில் விதையாக ஒளிந்துள்ள வெற்றியை நான் எனக்குள்ளே விதைத்து புது வாழ்க்கையை தொடங்கப் போகிறேன். நான் தேர்ந்தெடுத்த தொழில் வாய்ப்புகள் அதிகம் நிறைந்தது. ஆனால் அதில் தோல்வி அடைந்தவர்களும் விரக்தியடைந்தவர்களும் உடல்களாக வைத்தால் அது இந்த பூமியில் உள்ள அனைத்து பெரிய பிரமிடுகளின் நிழலை விட அதிகமாகியிருக்கும். இருந்தாலும் நான் அவர்களைப் போல தோல்வி அடைய மாட்டேன். என் கைகளில் இருக்கும் இந்த ரகசியங்கள் என்னை ஆபத்தான நதியை நீந்தி கடக்க வழிகாட்டும். என்னுடைய வெற்றிகளுக்கு தோல்வி ஒருபோதும் தடையாக இருக்காது. இயற்கை எனக்கு வலியை தாங்கும் சக்தியை கொடுக்கவில்லை. அதேபோல தோல்வியை தாங்கவும் நான் பிறக்கவில்லை. தோல்வி என்பது ஒரு வலி. அது எனக்கு மிகவும் அந்நியமானது. என் கடந்த காலத்தில் நான் வலியை அனுமதித்தது போலவே தோல்வியையும் அனுமதித்தேன். ஆனால் இப்போது அதை நான் நிராகரிக்கிறேன். என்னுடைய ஞானத்தாலும் இந்த கொள்கைகளும் இருட்டிலிருந்து என்னை சூரிய ஒளியின் வெளிச்சத்துக்கு கொண்டு செல்லும். ஹெஸ்பரைட்ஸின் தோட்டத்தில் இருக்கும் தங்க ஆப்பிள்களைப் போல என்னுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களும் வெற்றிகளும் நிறைந்திருக்கும். காலம் எல்லாவற்றையும் கத்துக் கொடுக்கும். ஆனால் காலத்தை வெல்லும் சக்தி எனக்கில்லை. அதனால் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள் நான் பொறுமையாக இயற்கையோடு இணைந்து பதட்டமில்லாமல் செயலாற்றுவேன். ஒரு ஆலிவ் மரம் வளர 100 ஆண்டுகள் தேவை. ஒரு வெங்காய செடி வளர 9 வாரங்களே போதுமானதாக இருக்கின்றது. நான் ஒரு வெங்காய செடியாக இதுவரை வாழ்ந்து விட்டேன். ஆனால் அது எனக்கு போதவில்லை. இனிமேல் நான் ஒரு பெரிய ஆலிவ் மரமாக உயர்ந்து நிற்கப் போகிறேன். பெரிய விற்பனையாளனாக உருவாகிறேன். ஆனால் இது எப்படி என்னால் முடியும்? என்னிடம் அந்த அளவு அறிவுத்திறனும் இல்லை, அனுபவமும் இல்லை. இதுவரை அறியாமையில் விழுந்து சுய பச்சாபத்தில் திளைத்து நின்றேன். ஆனால் அதன் பதில் மிக சுலபமானது. நான் என் பயணத்தை எந்தவித சிக்கலும் இல்லாமல் தொடங்குவேன். தேவையே இல்லாத பெரிய அறிவுத்திறனையும் அர்த்தமில்லாத அனுபவத்தையும் நான் சுமக்காமல் என் பயணத்தை தொடருவேன். இயற்கை எனக்கு தேவையான அறிவையும் ஞானத்தையும் எனக்கு வாரி வழங்கியிருக்கின்றது. புத்திசாலித்தனமாக தலையசைத்து முட்டாள்தனமாக பேசும் சில வயதான மனிதர்களால அனுபவம் எப்பொழுதும் மிகைப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் அனுபவம் என்பது காலத்தை பொறுத்து மாறும் இயல்புடையது. ஒவ்வொரு காலத்திற்கும் தேவையான ஞானத்தை பெறுவது அவசியமாகிறது. அனுபவம் என்பது ஒரு ஃபேஷனை போன்றது. காலத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கும் ஒன்றே ஒன்று என்னை மிக உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது. என்னிடம் இப்போது உள்ள இந்த அறிவு பெட்டகம் மட்டுமே. இது எனக்கு கத்துக் கொடுக்கும் பாடம் எப்படி தோல்வியடையாமல் இருப்பது என்பதை தவிர எவ்வாறு வெற்றி அடைவது என்றில்லை. ஏனென்றால் வெற்றி என்பது நம் மனதின் ஒரு நிலை மட்டுமே. வெற்றி தோல்வி இரண்டிலும் எது முக்கியம் என்பதை நன்றாக உணர்ந்த 1000 அறிவாளிகள் அதை எடுத்து கூறியிருக்கின்றனர். தோல்வி என்பது எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியாமல் இருக்கும் ஒரு நிலை மட்டுமே. அடிப்படையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டுமே. அது ஒருவருடைய பழக்கத்தினால் மட்டுமே நிகழக்கூடியது. நல்ல பழக்கங்கள் வெற்றிக்கான வழிகள். கெட்ட பழக்கம் என்பது தோல்விக்கான திறக்கப்படாத கதவுகள். நல்ல பழக்கத்துக்கு மட்டுமே நான் அடிமையாக இருப்பேன். ஒரு குழந்தையாக நான் ஆசைகளுக்கு அடிமையாக இருந்தேன். ஆனால் ஒரு வளர்ந்த மனிதனாக நான் நல்ல பழக்க வழக்கத்துக்கு என்றும் அடிமையாக இருப்பேன். என்னுடைய எதிர்காலத்தை பூட்டி வைக்கும் என்னுடைய கடந்த கால பழைய பழக்க வழக்கங்களுக்கு என் வாழ்க்கையிலிருந்து நான் சுதந்திரம் அளிக்கிறேன். என்னுடைய செயல்கள் அன்பு, பேராசை, பயம், சுற்றுச்சூழல் இவற்றால் தொடங்கப்பட்டதாக இருந்தது. இதில் மிக மோசமான ஒன்றாக என்னுடைய பழக்கங்கள் இருந்தன. அதனால் நான் இனிமேல் என்னுடைய நல்ல பழக்கங்களுக்கு மட்டுமே அடிமையாக இருக்க வேண்டும். என்னுடைய கெட்ட பழக்கங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டு புதிய மாற்றத்துக்கான விதையாக விதைக்கப்பட வேண்டும். நான் நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்று அவற்றுக்கு அடிமையாக இருப்பேன். இந்த ஓலைகளில் இருக்கும் ஒவ்வொரு கொள்கையும் என்னுடைய பழைய கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து முற்றிலுமாக என்னை வெளியில் கொண்டு வரும். என்னுடைய தீய பழக்கங்களை நல்லவையாக மாற்றி என்னை வெற்றிக்கு நெருக்கமாக கொண்டு செல்லும் ஆற்றல் இந்த ஓலைகளில் உள்ள வார்த்தைகளுக்கு உள்ளது. நான் ஒவ்வொரு சுருளில் உள்ள எல்லாவற்றையும் அதில் கூறப்பட்டபடியே 30 நாட்கள் தொடர்ந்து பின்பற்றுவேன். அதன் பிறகே நான் அடுத்த ஓலையை தொடருவேன். முதலில் காலையில் எழுந்தவுடன் அந்த வார்த்தைகளை அமைதியாக மனதுக்குள் படிப்பேன். மதிய உணவிற்கு பிறகு மெதுவான குரலில் அதையே மீண்டும் படிப்பேன். இரவு தூங்க போகும் முன் அந்த வார்த்தைகளை மிகவும் சத்தமாக நான் உணர்ந்து படிப்பேன். இதே போல தொடர்ச்சியாக 30 நாட்கள் படிப்பேன். அதை ஒரு பழக்கமாக கொண்டு வருவேன். இப்படியே இந்த சுருள்களில் இருக்கும் ஒவ்வொரு ஓலையையும் தொடர்ந்து 30 நாட்கள் படித்து அந்த பழக்கத்தை என் வாழ்க்கையில் கொண்டு வருவேன். இதனால் என்ன ஆகும்? ஒவ்வொரு வார்த்தையும் நான் படிக்கும்போது அது ஆழமாக என் மனதில் பதியும். எப்போதும் உறங்காத என் ஆழ்மனது
என்னுடைய கனவுகளுக்கு ஏத்தவாறு அந்த வார்த்தைகளை என்னுடைய செயல்களில் வெளிப்படுத்தும். இதனால் ஒவ்வொரு நாளும் நான் எழும்போது என்னுடைய வெற்றிக்கான வீரியம் அதிகமாகும். நான் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பேன். ஒவ்வொரு சூரிய உதயத்தின் போதும் இந்த உலகத்தை சந்திக்க வேண்டுமென்ற என் ஆசை என்னுடைய எல்லா பயத்தையும் போக்கும். சண்டையும் துக்கமும் இருக்கும் இந்த உலகத்தில் நான் முன் எப்போதையும் விட அதிக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். இந்த ஓலைகளில் உள்ளபடி நான் என்னுடைய சூழல்களுக்கு எதிர்வினையாற்றுவேன். அப்போது என்னுடைய எல்லா நடவடிக்கைகளும் எனக்கு பழக்கப்பட்ட ஒன்றாக மாறும். இந்த நல்ல பழக்கங்களை நான் தினமும் பயிற்சி செய்யும்போது அதுவே என்னுடைய இயல்பாக மாற வாய்ப்புள்ளது. ஒரு நல்ல பழக்கம் திரும்ப திரும்ப பயன்படுத்தும் போது அது சுகமான ஒன்றாக இருக்கும். ஒரு சுகமான செயல் செய்ய எப்பொழுதும் ஆர்வம் அதிகமாகும். அப்படி ஒரு நல்ல பழக்கம் சுகமானதாக மாறும்போது அதன் மேல் ஒரு ஈர்ப்பு உருவாகும். இப்படியாக என் வாழ்க்கையில் நான் நல்ல பழக்க வழக்கத்துக்கு அடிமையாக மாறுவேன். நான் இன்று ஒரு புதிய வாழ்க்கையை துவங்குகிறேன். என்னுடைய புதிய வாழ்க்கையின் இந்த வளர்ச்சியை எதுவும் தடை செய்ய முடியாது. என் வாழ்வின் ஒரு நாளை கூட நான் வீணடிக்க மாட்டேன். இந்த ஓலையில் உள்ளவற்றை தொடர்ந்து படிப்பேன். ஒரு நாளில் சிறிது நேரம் நான் செலவிடும் இந்த பழக்கம் என்னுடைய மொத்த சந்தோஷத்துக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கும். இதில் கூறப்பட்ட எந்த வார்த்தையும் நான் எளிதாக எண்ண மாட்டேன். ஒரு ஜாடியில் ஆயிரக்கணக்கான திராட்சைகள் நிரப்பப்படுகின்றன. அதன் தோலும் விதைகளும் பறவைகளுக்கு வீசப்படுகின்றன. அதே போலவே காலகாலமாக ஞானத்தின் இந்த விதைகள் காற்றில் வீசப்பட்டிருந்தன. அதில் முக்கியமானவை மட்டுமே வடிகட்டி எனக்கு வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டுள்ளன. நான் அதில் ஒரு சொட்டு கூட விடாமல் பருகுவேன். எந்த ஒரு வார்த்தையும் வீணாக்க மாட்டேன். என்னுடைய வெற்றிக்கான விதை எனக்குள்ளே விதைக்கப்படும். என்னுடைய பழைய வாழ்க்கை காற்றில் கரைந்து போனது. மிக உயர்வான மனிதனாக நான் எடுத்திருக்கும் இந்த புதிய வாழ்க்கை என்னை புது மனிதனாக மாற்றியுள்ளது. இதுதான் அந்த முதல் ஓலையில கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். இதை படிச்சப்புறமா இது வெறும் வார்த்தைகள் இல்ல, உங்க வெற்றிக்கான வாக்கியங்கள்னு நீங்க உணர முடியும். இதை வாசிச்ச ஹஃபீது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஒரு புது உத்வேகம் வரும்ல. உங்க பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும்னு தோணுதா? அப்ப இப்பவே அதை ஆரம்பிங்க. எந்த பழக்கத்தையும் தொடர்ச்சியா செய்யறப்போ அது உங்க வாழ்க்கையவே மாத்தும். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த தீய பழக்கங்களை மாத்தி நல்ல பழக்கங்களை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வாங்க. 30 நாள் தொடர்ந்து இந்த வாக்கியங்களை படிங்க.